வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓக்குமார். இன்னைக்கு இந்த பஞ்சபூத தன்மைகள் அதோடைய தொடர்ச்சியா காற்று ராசி அதை பத்தி பார்க்க இருக்கிறோம். பஞ்சபூத தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நெருப்பு ராசியை பத்தி பேசியிருப்பேன், அதே போல நில ராசியை பத்தி பேசியிருப்பேன். ஸோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு காற்று ராசியை பத்தி பார்க்க இருக்கிறோம். இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்ம உடல் பஞ்சபூதத்தால் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். ஸோ இந்த பஞ்சபூத தன்மைகளுடைய ஏற்ற இறக்கமே நம்மளுடைய குணாதிசயங்களாகவும் வருது. இப்போ நீங்கள் இந்த காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுனம், துலாம் மற்றும் கும்பம், இதில் உங்களுக்கு ராசியோ லக்னமோ இருந்ததுன்னா, உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ராசியோ லக்னமோ இருந்ததுன்னா நீங்கள் காற்று ராசி வகையை சார்ந்தவர்கள். இப்போ காற்றோட தன்மை எப்படி இருக்கும்? காற்று எப்படி இருக்கும்னா கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் அது சில சமயம் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக மெல்லிஸாக வீசும், சில சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காற்றடிக்கும். அது மாதிரி நம்ம இந்த காற்று ராசியை லக்னமாக கொண்டவர்கள் நம்பவே முடியாது. சில சமயம் ரொம்ப ஒரு மென்மையாக பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப வேற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பிரயாணத்தை ரொம்ப விரும்புவாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் இது ராசியாகவோ லக்னமாகவோ உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் உடல் வாகு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கொஞ்சம் எப்பயுமே ஒல்லியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார பிடிக்காது, ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த மெல்லிஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களுடைய பேசிக்கான நேச்சராக இருக்கும். இப்போ இந்த காற்று ராசியாகவோ லக்னமாகவோ கொண்டவர்கள் பொதுவாக ஆசிரியர் துறை, ஜோதிடம், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடு பண்ணக்கூடிய அந்த துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க நல்லா சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தெளிவாக பேசக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது இவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. எல்லாரையும் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் இவங்களுடைய தன்மைகள் இருக்கும். அதே சமயம் சாமர்த்தியமாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய தன்மைகளாக இருக்கும். இதான் அந்த காற்றோடைய குணாதிசயம். இப்போ